Hi friends, welcome to Arvin Tamil channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலான்னு. இன்றைக்கி உருளைக்கிழங்குல கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ யாருனாச்சும் திடீர்னு நமக்கு வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ணுற மாதிரி இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பாசுமதி ரைஸை 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருங்க. 3 ஸ்பூன் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். சர்க்கரை 150 கிராம், 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் ஊற வச்சது, ஒரு 6-7 பாதாம் ஊற வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 7-8 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குங்குமப்பூ, வேணும்னா போட்டுக்கலாம், சும்மா இது கலருக்காக தான் வச்சுருக்கேன். வாங்க, இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சாச்சு. பாருங்கள், பால் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பால். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய பேர்னால் நல்லாவே 1 லிட்டர் பால் வச்சு நல்லாவே செஞ்சுக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிக்கட்டும். அடி பிடிக்காத மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பொங்கிடும், உஷாராக பார்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதும் இந்த குங்குமப்பூவில் எடுத்து ஒரு 2 கரண்டி ஊற்றி வச்சுக்கோங்க. இது ஏன் நம்ம இப்போ எடுத்து வைக்கிறோன்னா, அந்த கலர் நல்லா கொடுக்கும், நல்லா ஊறி கலர் வரும். அதுக்காக தான் முதல்ல எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், கலர் கொஞ்சம் ஊறி நல்லா வந்திருக்கு. இப்போ பால் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை லைட்டாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தாலும் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சும்மா நான் கொஞ்சமாக செய்கிறதுனால கையிலேயே நான் நுணுக்கிட்டேன். அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாலில் போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அது நல்லா வேகணும். பாருங்கள், அரிசி பாதி வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 ஸ்பூன் உருளைக்கிழங்கு போட போகிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து வருது பாருங்கள். உருளைக்கிழங்கு அரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் வெந்ததும் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா பால் ஊற்றி குங்குமப்பூவை, அதையும் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வந்துச்சு பாருங்கள். குங்குமப்பூ போட்டோன்னே பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. பார்க்கறதுக்கே நமக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பாதாம் நம்ம ஊற வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கோம்.
அதை போட்டுடலாம். முந்திரி அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கீர் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புதுவித ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.